സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. എല്ലാവർക്കും 2019 രഥോത്സവത്തിലേക്ക് സ്വാഗതം. നമ്മളുടെ ബ്രഹ്മോത്സവം എന്ന വാക്ക് ഇമ്പോർട്ടൻറ്റ് ഫംഗ്ഷൻ എന്നത് അത് ചിത്രമാസം ഉത്തര നക്ഷത്രത്തിലെ കൊടിയേറ്റം. നമ്മൂരിൽ മാത്രം രാത്രി കൊടിയേറ്റം, ബാക്കി മിക്ക ഗ്രാമങ്ങളിലെയും പകലേതാൻ കൊടിയേറ്റം. പൂർണ്ണാവിഷ്കലാംബാവ് സമേത ഹരിപുത്ര സ്വാമിക്ക് തേര് എന്ന് പറഞ്ഞത് നമ്മൂരിൽ മാത്രം മറ്റും എന്നോടൊരു അറിവ്. Among the many villages in and around Palakkad, Tirunella village is the only village where a car festival is being held for Ayyappa Swami. Where ஒரு கோவிலும் கார் ஃபெஸ்டிவல் ஐயப்ப சாமிக்கு கிடையாது. இந்த செருப்பளശ്ശേരിயில் ஐயப்பங்காவு சொல்றால அங்க வந்து பூர்ணாவுக்கலாம்ப சமேத ஸ்ரீ ஹரிபுத்திர சுவாமியாக்கம், வளையஞ்சாத்தனூர்ல பூர்ணாவுக்கலாம்பா சமேத ஸ்ரீ ஹரிபுத்திர சுவாமியாக்கம். அங்க அவ 2 பேரும் சாத்தாப்பு என்ன கொண்டாடுவாங்க, பிரம்மோத்சவம் கொண்டாட மாட்டான். മേഖലാകുളത്തിലെ പൂർണ്ണാവിഷ്കലാംബാ സമേത ഹരിപുത്ര സ്വാമിയാക്കം. പക്ഷെ അങ്ങ് ഉത്സവമൂർത്തി അയ്യപ്പ മാത്രം നാട്ടിനെ കഴിയുന്നുണ്ട്. മഴപ്പിളക്കാ ദേവിക്ക് ഉത്തര നക്ഷത്രമാക്കും. நம்ம ஊர் பிரதிஷ்டா தினத்தன்னைக்கு தான் அங்கேயும் பிரதிஷ்டா தினம். அதாக நம்ம அடிமைக்காவு ஏன்னா கொஞ்சம் 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிராமம் வந்துட்டு ஏதாவது என்ன அறிவில் அதுக்கு நிறைய இருக்கும். அங்கே நெருக்கிறதுக்காக ஆந்தியம் சாரம் அங்கே தான் மென்னாது வந்து அங்கே தான் கிராம கோவில் அங்கே தான் இன்னதான் கிராம கோவில் இங்கே வந்தது. പടയോട്ടத்துக்கு அப்புறம் கிராமம் இங்கொரு கோவிലും കണ്ടെത്തത്തിനാല 2 கோவிலுக்கும் நடுவில் கிராமம் வந்து ഭവിച്ചതാക്കുന്ന 400-450 കൊല്ലത്തോളം പഴക്കമുണ്ട് இந்த கிராமத்துக்கு உள்ளதும் எனக்கு கேட்ட கேள்விதான். அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு, அதுலேயும் சொல்லுவா. இங்கே வந்து அது காடாக இருந்தப்போ அங்கே இந்த ஏதோ மழுவை ஷார்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு கல்லை கலந்துட்டு கல்லை இது பண்ணப்போ அங்கேருந்து சோரை வந்து தான் அப்போ தான் தெரிஞ்சு என்ன பார்த்தப்போ அது ஐயப்பராக்கம். ഇത് ഗ്രാമത്തോട് ലാസ്റ്റിലുള്ള അയ്യപ്പ സ്വാമി കോവിലുക്ക് പിന്നാലെയായിട്ട് ഒരു ഗംഗക്കടവ്, ഇത് ശ്രീരാമൻ வந்து இந்த പുഴ വഴിക്ക് വന്നതായിട്ടും സീതാദേവി കുടിக்கிறதுக்கு വെള്ളം കേട്ട ഉടനെ ശ്രീരാമൻ അമ്പ എടുത്തുവിട്ട് കീഴെ വിട്ടുവിട്ട് ഒരു ഗംഗയെ അങ്ക ഉണ്ടാക്കിയിരുന്നതായിട്ടും ആക്കും അറിവ്. அந்த கங்கை கடவுலேருந்து வெள்ளத்தை எடுத்துவிட்டாக்கும் பண்டு இந்த நம்ம பிரதிஷ்டா பண்ணியிருக்கிற ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்ததாயிட்டு நம்ம சரித்திரங்கள் சொல்லலாம். 1904 ஒரு ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டை பேசி பார்க்குறது இது ஐயப்ப சாமி மாத்திரம்தான். அந்த ஐயப்ப சாமியிலேருந்து தனிப்பட்ட ரீதியில் போப்பார்ல ஊரை முடிஞ்ச கிராம தேவதையை காப்பாற்ற முடியாது. உப தேவதை ஒன்றும் இல்லையாக்கி இங்கேயே பூர்ணாவுக்கலாம்பா சமயத்தை ஹரிபுத்திர சாமி ஆக்கிடுறாங்க. பூர்ணாவுக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. Ours is an ancient aristocratic Vaishnavite village. சங்கல்பம் பண்ணால் கலாபிஷேகத்துக்கெல்லாம் சங்கல்பம் பண்ணுறது நாராயண பேசிட்டு தான் இங்கே சொல்லணும். ஹரிபுத்திர சாமி ஆனாலும் தஞ்சாவூர் இருந்தாக்க வந்திருப்போம். கொஞ்சம் பேர் திருநெல்வேலியிலேருந்து வந்தா, கொஞ்சம் பேர் கும்பகோணத்துலேருந்து வந்தா. கிடையாது. நீ நாம் பண்ணா வைஷ்ணவ தீபதி பண்ணாரு செய்யணும் அர்த்தம் இல்லை. வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் நடக்கிறது. இப்போ திருப்பதியில நடத்துறது இதே போல 10 நாள் 9 நாள் பிரம்மோத்சவம், 10ാമത്തെ നാൾ ആറാട്ടും. ബലിപോടലിലേന്നുള്ള എല്ലാ രീതിയിലും ഗരുഡ സേവ ഒഴിച്ച് ബാക്കിയുള്ള ചടങ്ങുകൾ പൂരാ ഇങ്ങ് ബ്രഹ്മോത്സവத்துக்கு നമ്മൾ തിരുനെല്ലായില് നടത്തുന്നത് വന്നിട്ട് നമ്മ ഉത്സവമൂർത്തി കൂടെ ചക്രത്താഴ്വാരും കൂടെ ഉള്ളത് തിരുപ്പതിയിലുണ്ട്. അന്നത്തെ കാലത്തില് എന്നോട് അനുമാനത്തില് ഇത് പത്മാവതി അലമേലുമങ്ക സമേത പ്രസന്ന വെങ്കടാചലപതിയെ പണ്ടത്തെ ആളുകൾ പൂർണ്ണാവിഷ്കലാംബ സമേത ഹരിഹരപുത്ര സ്വാമിയെ പ്രതിഷ്ഠ பண்ணினதாக்குமோ சொல்லிட்டுள்ள ஒரு இதும் எனக்கு உண்டு. எழுநூற்று போகிறது நாங்கள் அன்றைக்கி மெட்ரல் ரோடக்கு அன்றைக்கி காண்ட சாமி தூக்கிட்டு தான் போவோம். வண்டி கிட்ட தான் கிடையாது, 4 பேர் தூக்குவோம். அப்படி சாமியை எழுநூற்று கிராமம் நடந்து தான் போகிற பழக்கம். சுவாமி எடுக்கிறதுக்கு முன்னாலே அங்கேருந்து அந்த பட்டோட அந்த ரைஸ்டர்களை ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வந்து அந்த ஹரிஹி சொல்லி சொல்லணும். அதுக்கு பிரசன்ட் சொல்கிறதுக்கு ஹரிஹி சொல்லணும். சொல்லி கழிஞ்சதுக்கு அப்புறம்தான் சுவாமி அங்கேருந்து இறக்கும். போகாതെ இருந்ததுனாக்கால் அவளுக்கு அதுக்கு ஃபைன் உண்டு. பேருக்கும் இந்த சாஸ்தாபிரதிக்கும் அந்த வரிப்பணம் சொல்லிட்டு கொடுத்து தான் ஆகணும். கோவிலுக்கு போனால் வரிப்பணம் கொடுக்கணும் சொல்லப்பட்டது ரொம்ப ஸ்ரேயஸான ஒரு காரியமாக்கும். எது சொல்லிட்டுள்ள லெவலில் ஆளுகள் அதுக்கு போய்கிட்டு இருந்தோம். 1 ரூபாய் 5 அணா 4 பையாக்கும் முன்னே அதுபோல எல்லாம் உள்ள சித்தம் ஒரு கிராமத்திலையும் கிடையாது. எல்லாரையும் வாழ வைக்கலாம். பேருக்கு வாழ வைக்கிற சம்பிரதாயம் திருநெல்லை கிராமத்தில் மாத்திரம்தான் இருக்குது. 2 பேரையும் வாழ வச்சுருந்தா கிராமத்தை பார்த்தானாக்கா அது ஒரு அந்தசாக. அப்போ திருநெல்லைக்கு அந்த கிரெடிட் உண்டு.
ஆத்தி விளக்கு வச்சா இங்கேருந்து அது வரை தெரியறது பெரிய ஒரு அழகா இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது, இந்த கிராமத்துலயும் கிடையாது, இந்த கிராமத்துல தான் உள்ளது. நாங்கள் குட்டிக்காலில் இருக்கிறதே ஒரு குட்டிகளுக்கு நாங்களாம் நடத்திட்டு இருக்கிற சமயத்தில் 10 ரூபா பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அப்படி இல்லை, குட்டியால் நல்லா சம்பாதிக்கிறோம், வெளியே சம்பாதிக்கிறோம், நிறைய அகமழிஞ்சு கோவிலுக்கு நிறைய பைசா தரதுனால எல்லாம் ரொம்ப நாளாக நடக்கிறது. நம்ம ஊர் கோவிலில் மாத்திரம்தான் இந்த ரசீட் புக் எடுத்துன்னு வெளியே போய் பிரிக்காத கோவில். நம்ம மாத்திரம் இங்கே ஏனிதாமானி கிராமத்தில் உள்ளவரும் பந்துக்களும் மாத்திரம்தான் பிரிவும் நிலைக்கு வெளி கிராமத்தில் போயிட்டு பணம் பிரிக்கிற ஏற்பாடே இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் உற்சவம் நடக்கிறதா கிராம ஜனங்கள்லாம் பங்கு கொண்டால் தான் அந்த உற்சவம் விஜயிக்கும். எத்தனை பேர் வந்து கோவிலுக்கு வந்து நமஸ்கரிக்கிறாளோ அத்தோളം அந்த பிம்பத்துக்கு வந்து சக்தி கூடும். 9 நாளைக்கு நீண்டு நிற்கிற இந்த உற்சவம் சொல்லப்பட்டது. கிராமத்திலே உள்ள முழுவன் ஜனங்களும், கிராமத்திலேருந்து இப்போ உத்தியோகத்துக்கு வண்டி வழியில் போன ஆளுகளும், கிராமத்தை விட்டுவிட்டு வேறு இடங்களில் போயிட்டு தாமசிக்கப்பட்ட இடங்களும் எல்லாரும் ஒத்துச்சேரப்பட்ட ஒரு பெரிய ஒரு சம்பவமாயிட்டாக இங்கே நம்ம உற்சவம் எப்பவும் എല്ലാ കൊല്ലവും നടക്കുന്നത്. എല്ലാ പ്രോഗ്രാമിയും നമ്മൾ കോർത്ത് ഇണക്കിക്കൊണ്ട് இந்த 9 നാളേക്കും വന്നിട്ട് இந்த ഉത്സവ സമയം കഴിഞ്ഞു പോறது ആർക്കും தெரியாத ஒரு நிலையில சுகிருதமாയിട്ടുള്ള ஒரு രീതിയിലുള്ള ஒரு உற்சவமாയിട്ടാகும் நடந்து പോകുന്നത്. கல்பாத்தி விட்டா திருநெல்லை தேராக்கம் அடுத்தது. முன்னால் நம்ம தேருக்கெல்லாம் 9 சப்பரமா இருக்கு. அதை காலக்கிரமேணா இந்த ரோடும் காரியங்களும் அதனோட ஸ்பீடும் இதாகிருந்தப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 5 சப்பரத்தில். அந்த காலத்தில் வாத்தியமாரெலாம் பெருமா இருந்தால் இந்த 10-15 நாளைக்கு மண்டல வாரங்களும் அதே மாதிரி தேருக்கு சொத்து வச்சனம் சொல்கிற ஒரு கிராமம் நம்ம கிராமமாக தான் உள்ளது. பாத்தியமாக லட்சத்தில் கிராமம் ഉണ്ടായിരുന്നു. ஆற்றுக்காக பாத்தியா சொல்லி பணமானக்கா. அதை விட நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆஸ் யூஸ்வல் அன்னைக்கு எப்படி நடந்துருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தேர் காலமுறை நடந்து வெளியெல்லாம் போடுறது, எல்லாரும் வந்து ஜாம் பண்ணுவோம், சுவாமியை நேரத்தில் ஏற்றுறது, படம் எடுத்துறது. அன்னைக்கு நடந்திருந்த தேரை பார்க்கிற சமயத்துல இப்போ நடக்கப்பட்ட தேருக்கும் அதுக்கும் அச்சகஜ வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு நடந்துட்டு இருந்த தேரை சொல்லியாச்சுனால் கிராமத்தில் இருக்கப்பட்டவர் மாத்திரமா வந்து இப்போ என்ன ஆகட்டும் விவிധ കലാപരിപാടികളോടുകൂടി വെളിയൂരിലേന്നും ആൾക്കാർ വന്ന് ഒന്നാ നടത്തിയിരിക്കാൾ. ഗ്രാമ സമൂഹ ട്രസ്റ്റിയോടോ പ്രസിഡന്റോ ആത്തുവാസലിൽ ഒരു തായമ്പകൻ പരിപാടിയുണ്ട്. அங்கேருந்து எத்தனை தேங்காயோட எழுந்தழைச்சு கொண்டு போயிட்டு சாமியை கிட்ட நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கதை பிரயாணம் ஆரம்பம். இந்த உற்சவத்துக்கு பிராகிருத பீஸ் எடுக்கிறது ஸ்ரீரங்கம் பஞ்சாங்க மக்களுக்கு. ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறோம் அந்த சிட்டத்தை நமக்கு இந்த ஐப்பசாமி கொண்டாடுறோம். இங்கேயும் ஏத்துமானவர்களே மாத்தம்தான் கஜமுகன், வாகனம் வந்து பாக்கி எல்லா இடத்தையும் குதிரையாக இருக்கும். கிராமத்தை பொறுத்தவரை கிராமம் சுபிக்ஷமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறவு கிராமத்துக்கு இல்லை. அன்னைக்கு இன்னைக்கு ஸ்டைலுக்கு இன்னைக்கு பக்கிட்டு இருக்கு, அன்னைக்கு ஸ்டைல் அமைதி பக்கிட்டு இருக்கு. இங்கே இந்த மெயினான இது வந்தாக்கா 9 நாளைக்கும் வெள்ளக்கடலையும் உள்ளது மஸ்டாக. இங்கே அது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம். இன்னைக்கும் அதை கண்டினியூ தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். முன்னையெல்லாம் கிராமத்திலே எல்லாரும் இருந்திருந்ததா, கிருஷியெல்லாம் இருக்கிற காலத்திலே இங்கே இருந்ததா. இப்போ அதெல்லாம் போனதுனால எல்லாரும் வெளியூர்லேயே இருக்கா. ஆனாலும் இந்த சமயத்தில் கிராம ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஆத்தையும் ஆறும் விட்டு கொடுக்காக்கி எல்லாரும் இங்கே வந்து இந்த உற்சவத்தில் பங்கு கொண்டு பாலக்காடு விட்டு வெளியில் போன இந்த கிராம ஜனங்களும் எல்லாவித சகாய சம்பாவனைகளும் தந்து கோவிலே இதுபோலேருந்து நன்னாக்கிட்டு வந்துட்டுருக்கா. இன்னும் அதுபோல செய்துருப்பாங்க நம்பிக்கையாகும். சுவாமி சரணம். நம்ம ஐயப்ப சாமி இருக்காரு, நான் சும்மா சொல்றதில்ல, சரிக்கு சுயம்பு பகவானே எனக்கு மயக்க வச்சுட்டு சங்கடப்பட்டு அப்போ நம்ம காரியம் நடக்கும். திருநெல்லையில வந்து ஆறு வந்து முடிவெறி பார்த்தாலும் இந்த ஐயப்ப சுவாமி நம்பினா கையை விடவே மாட்டார். 2019 ആണ്ടിലെ തിരുനെല്ലായി ശ്രീ പൂർണ്ണ പുഷ്കലാംബ സമേത ശ്രീ ഹരിഹരപുത്ര സ്വാമി ഗ്രാമക്ഷേത്രത്തിലെ രഥോത്സവം എല്ലാം കൊണ്ടും ഗ്രാമജനങ്ങൾക്കും ചുറ്റുമുള്ള സഹവർത്തികൾക്കും വളരെ ആനന്ദവും സന്തോഷവും നൽകുന്ന ഒരു അവസരം ആണ് എന്നത് ഒരു സത്യമല്ലേ. ഗ്രാമത്തിനും കോവിലുക്കും ജനങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഐശ്വര്യപൂർണമായ ഒരു ജീവിതം ഉണ്ടാകട്ടെ ചൊല്ലിട്ട് 2019 പങ്കുകൊള്ളറ എല്ലാവർക്കും ട്രസ്റ്റി എന്നുള്ള നിലയ്ക്ക് രഥോത്സവ ആശംസകൾ. I wish you all years filled with satsang, nama and Guru Seva. I wish all round splendid success in conducting, performing our village car festival. എല്ലാവർക്കും ഏറോട് ആശംസകൾ. 2019 രഥോത്സവത്തിനും എൻ്റെ ആശംസകൾ. இந்த கிராமத்தை கூப்பிட்டா கூட நான் போகிறதில்லை, குழந்தை அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் எடுத்து. அதனால ரொம்ப நல்ல கிராமம். ஆசம்சைகள். മനസ്സറിഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ച ഭഗവാൻ ആൾവേസ് ഹി ആൻസേഴ്സ്. பிள்ளாக்கடை கிராமத்தை பற்றி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக சொல்கிற விட்டுனா நம்ம ஒன்றுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம ஒன்றாக்க
யாருவான் இங்கே திருநெல்வேலியில் பிரம்மோற்சவம் நடக்கிற மாதிரி எந்த ஊர்லேயும் நடக்காது.